தமிழக அமைச்சரவையில் இன்னும் சில நாட்களில் அதிரடி மாற்றம் நடைபெற உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது, கடந்த சில நாட்களுக்கு முன்பு அமைச்சர் பொன்முடியின் பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவரது கட்சி பதவி பறிக்கப்பட்டது. இருப்பினும், அவரது அமைச்சர் பதவியை பறிக்க வேண்டும் என தொடர்ந்து எதிர்ப்புகள் கிளம்பிய வண்ணம் உள்ளது. மறுபுறம், சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைதான அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிவந்த மறுநாளே அமைச்சர் பதவியை ஏற்றார். இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சுப்ரீம் கோர்ட் அவருக்கு மெரிட் அடிப்படையில் ஜாமீன் வழங்கப்படவில்லை. அவர் அமைச்சராக இல்லை என்பதாலே ஜாமீன் வழங்கப்பட்டது. ஜாமீன் வழங்கப்பட்ட ஒரே நாளில் அவர் அமைச்சரானதை ஏற்க முடியாதையோ, அதனால் அவருக்கு ஜாமீன் வேண்டுமா அல்லது அமைச்சர் பதவி வேண்டுமா என்று கேள்வி எழுப்பி வரும் 28 தேதிக்குள் கருத்து தெரிவிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. இதனால் அவர் அமைச்சர் பதவியில் இருந்து விலகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.